கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாக தேவனோட நாமத்தினாலும் அருமை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகப்பெரிய கிருபை நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரம் இந்த நாள் நம்ம என்ன பண்ணிடலாம்னு நிறைவுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு முன்பதாக அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு விசேஷமாக இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானத்துக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜெப உதவிகள் அதிகமா தேவைப்படுது. ஏனெனில் வரக்கூடிய அத்தியாயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான அத்தியாயங்கள். விசேஷமா நம்ம சொல்லும் போது நம்மளுடைய பெரிதான ரட்சிப்புக்கு தேவன் ஏற்ற கால ஆகாரமாக விசேஷமாக நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவங்கள், இந்த சத்திய பாதையில, இந்த நெருக்கமான வழியில, இந்த பெரிதான அழைப்புல நமக்கு வரக்கூடிய தேவனால் அனுமதிக்கக்கூடிய சில அனுபவங்கள் என்னவென்று நம்ம ரொம்ப தீர்க்கமா தியானிக்க போறோம். ஆகையால இந்த ஒரு புக் ஸ்டடிக்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபம், வாய்ப்பு கிடைச்சா சபையாக கூட நீங்க ஜெபிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இனி வரக்கூடிய பாடம் நம்ம கேட்கும் போது முந்தைய பாடம் நீங்க கேட்டுட்டு வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா ஒரு சாப்டருக்கு இன்னொரு சாப்டர், ஒரு வருஷத்துக்கு இன்னொரு வருஷம், ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்துல கனெக்டிவிட்டி இருக்கு, ஒரு ஒத்துமை இருக்கு. அது ஒரு இசைவா போறதுனால நீங்க ஒருவேளை இந்த கிளாஸ் நீங்க வரீங்கன்னா அதுக்கு முந்தின நடந்த கிளாஸ் நீங்க கேட்டுட்டு வருமாறு கூட தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த நாளுக்குரியதான வேத பாகத்துக்குள்ள கடந்து போறதுக்கு முன்பதாக நாம் என்ன பண்ணலாம்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை முழுவதும் நாம் வாசிக்க கேட்போம். ரெவலேஷன் 5th chapter 1 to 14. அன்றியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாய் காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூத கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவருடைய வலது கரத்தில் இருந்து புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் புறமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாய் வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உங்களுடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாய் எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபொழுது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களையும் சத்தத்தையும் கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 1000 இருந்தது. அவர்களுக்கு மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வரத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும்
சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றால் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, நிறைய விஷயம் இருக்கு. இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அத்தியாயத்துல நிறைய காரியங்கள் இருக்கு. ஸோ நம்ம எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பார்க்க போறது. அதாவது ஓவரால் ஒரு பிக்சரா இல்ல ஒரு கதை போல நம்ம சொன்னோம்னா, கர்த்தர் இயேசு தன்னுடைய விலையேற பெற்ற பலியினால தங்களை அவர் எப்படி தகுதிப்படுத்தி பிதாவுடைய கையில இருந்து அந்த 7 முத்திரை உடைய அந்த புஸ்தகத்தை அவர் எப்படி பெற்றுக்கொள்றார் தான் இந்த முழு அத்தியாயத்தோடைய ஒரு சின்ன சாராம்சம் நம்ம பார்க்கலாம். சோ அந்த வகையில நம்ம இன்னைக்கு தியானிக்கக்கூடிய வசன பகுதி 12ஆம் வசனத்துல இருந்து நம்ம தியானிக்கலாம். அதுக்கு முன்பதாக 11ஆம் வசனத்தை மறுபடியும் நம்ம தியானிக்கலாம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 16,000 1000 இருந்தது. சோ இதை நம்ம கடந்த வாரம் நம்ம பார்த்தோம். அதாவது சிங்காசனத்துல சுத்தி இருக்கக்கூடிய மூப்பர்கள் சொல்லும் போது தீர்க்க தரிசனங்கள், ப்ராஃபசி. அதை தாண்டி அந்த ஒரு சிங்காசனத்தின் காட்சியில லிட்ரலான தூதர்கள் கூட இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம தியானிக்கிறோம். லிட்ரலான தூதர்கள் அப்படின்னா எந்த சிச்சுவேஷன்ல, எந்த ஒரு வாய்ப்புலன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசு தன்னுடைய அந்த ஒரு ஈடு பலியோடைய புண்ணியத்தை பிதாவுடைய கருத்துல அது ஒப்படைக்கும் போது அந்த சராசரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவிகள், தூதர்கள், அவங்க கர்த்தர் இயேசு அதை ஜெயம் கொண்ட நிலையை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஒரு பலத்த சத்தம் இடுறாங்க. அந்த பலத்த சத்தம் தான் 12ஆம் வசனம் நம்ம பார்க்கிறோம். வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். இது ஒரு பலத்த சத்தம்னா கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது ஜெயம் கொண்டுட்டார். அதாவது பிதா கர்த்தர் இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாய்ப்பு, யாரை நான் அனுப்புவேன் இந்த மனுக்குலத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தானாகவே முன் அவர் இருந்த அந்த ஒரு லோகோஸ் என்னக்கூடிய ஸ்தானத்திலிருந்து அற்பமான இருக்கக்கூடிய மனுஷ சாயலுக்கு மாறி மாம்சமாக ஆக்கப்பட்டு அநேக பாடுகள் உபத்திரம் வழியாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் என்ன ஆயிட்டாரு, முற்றிலும் ஜெயம் கொண்டவராக பிதாவுடைய அந்த ஒரு சிங்காசனத்துக்கு முன்பாக தன்னுடைய ஈடு பலியை கொண்டு வரும்போது அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அப்படின்னு சுற்றி இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனம் மாத்திரம் இல்ல, தேவனுடைய வார்த்தைகள் மாத்திரம் அவரை உயர்த்தி பிடிக்கல, மாறாக அங்க தூதர்கள் கூட என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் இயேசுவை கம்பீரித்து அங்க பாடுறாங்க. யார் கர்த்தர் இயேசு? தூதர்களுக்கெல்லாம் பிரதான தூதர், தேவனுடைய நேரடி சிருஷ்டி. யார் நானே செஞ்சு முடிக்காத காரியத்தை பிதாவுடைய வேலையை செஞ்சு முடிச்சு ஜெயம் கொண்டவரா நிக்கும் போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் ஒரு ராஜாவுக்கு, ஒரு அரசனுக்கு எப்படி முடி சூடுறாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு 7 விதமான ஆசீர்வாதம் கர்த்தர் இயேசு பெற்றுக் கொள்றார். அந்த 7 விதமான ஆசீர்வாதம் என்னன்னு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். இப்ப கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த 7 ஆசீர்வாதங்கள், இந்த ஒரு 7 blessings கர்த்தர் இயேசு அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்றார். அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பவர், வல்லமை. ரெண்டாவது ஐஸ்வர்யம், ரிச்சஸ். மூன்றாவது ஞானம், விஸ்டம். நாலாவது ஸ்ட்ரென்த், பலன். ஐந்தாவது ஹானர், கனம். ஆறாவது மகிமை, க்ளோரி. ஏழாவது
ஸ்தோத்திரம்னு தமிழ்ல வருது, ஆனா பிளெஸிங், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றார். ஆசீர்வாதம், பிளெஸிங், இங்கிலீஷ்ல பிளெஸிங்னு வருது. கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல ஒரு பாயிண்ட் நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிக்குது. ஏன்னா இது ஒரு வெளிப்படுத்தின விசேஷ தியானம். ஜெயம் கொண்ட கர்த்தருக்கு தேவன் என்ன பண்றாருன்னா ஒரு 7 விதமான ஆசீர்வாதத்தை தராரு, ஒரு 7 blessings தராரு. அதுல நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா அதுல 3 சாலிடான விஷயம், 3 ஆசீர்வாதம் தேவனுக்கே உடைந்தது, பிதாவாகிய தேவனுக்கே உடைந்தது. அது நம்ம எங்க வாசிக்கிறோம்னா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த ஒரு அந்த ஒரு ஆசீர்வாதத்தில் இருக்கக்கூடிய காரியம், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும், மகிமை கனம் மற்றும் வல்லமை. இது யார்கிட்ட இருக்குன்னு பார்க்கும்போது இயல்பாவே பிதாவாகிய தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர். அப்படின்னா கர்த்தர் இயேசுக்கு முடி சூடும் போது அவருடைய அந்த ஒரு மகிமையின் ஸ்தானத்துல கொண்டு வரும்போது தேவன் என்ன பண்றாருன்னா வல்லமை, அந்த ஒரு ஐஸ்வர்யம், ஞானம், பலன், கனம், மகிமை, ஆசீர்வாதத்தை அவர் என்ன பண்றாரு, பிதாவாகிய தேவன் கர்த்தர் கொடுக்குறார். இதைத்தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த சிங்காசனத்துல சுத்தி இருக்கக்கூடிய மூப்பர்களும் சரி, அந்த தூதர்களும் அவங்க கம்பீரித்து பாடுறாங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 7 காரியத்தை ஒன்னா நம்ம வாசிக்கணும். பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு முடி சூட்டுறார். இதுல 3 கேரக்டர் ஏற்கனவே யாருக்கிட்ட இருக்குது, பிதாவாகிய தேவனுக்கு உடிதா இருக்குது. அப்படின்னா அவர் தான் எல்லாத்துக்கும் ராஜா. யாரு, பிதாவாகிய தேவன். இப்ப அந்த ஒரு ராஜ்யம் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தை இல்ல ஆளுகை செய்யக்கூடிய அந்த ஸ்தானத்தை யாருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார், இயேசு கிறிஸ்துக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஏன்னா அவர் அதுக்கான பாத்திரனா மாறிட்டார், அவர் வர்த்தியா மாறிட்டார். இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரோ வாசிக்கலாம். அதாவது எப்ப கர்த்தர் தன்னுடைய பலியை ஒப்பு கொடுத்துறா அங்க துவங்கி இது எங்க வரைக்கும் கடந்து போகுதுன்னா ராஜ்யத்தோடைய கண்ணுக்கு தெரிகிற பாகம் முடிகிற அளவுக்கு இந்த ஒவ்வொரு காரியங்கள் கர்த்தர் இயேசுவோட வாழ்க்கையில என்ன நடக்குது, நிறைவேறினே இருக்கு. பார்க்கக்கூடிய ஜனங்கள்லாம் இதை பார்த்து போற்றி புகழ்றாங்க. இப்ப முதல் காரியம் நம்ம கவனிக்கும் போது என்னங்க, வல்லமை, பவர், பவர், வல்லமை. இதே ஒரு வார்த்தை தான், அதாவது கிரேக்கில் இருக்கக்கூடிய இதே வார்த்தை தான் பிதாவாகிய தேவனுடைய கேரக்டர்ல இருக்கக்கூடிய வல்லமையும் குறிக்குது. அது என்ன வார்த்தைனா டுனாமிஸ், டுனாமிஸ், டுனாமிஸ். அதாவது கொஞ்சம் கிரீக்க கூட நம்ம கத்துக்க போறோம் வெளிப்படுத்தின விசேஷ தியானிக்கும் போது. டுனாமிஸ் இந்த வார்த்தை காலப்போக்குல இங்கிலீஷ்ல டைனாமிக் அப்படின்னு மாறிச்சு. டுனாமிஸ் காலப்போக்குல இதென்ன ஆயிடுச்சுங்க, டைனாமிக். அதாவது ஏன் இந்த ஒரு வார்த்தையை நம்ம அழுத்தி சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது டைனாமிக் அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். அது அப்படியே அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்னா மோஷனா கன்வெர்ட் பண்ணும். ஒரு அழுத்தம் அது அப்படியே செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வரும், அது அப்படியே நகர்ந்து போகும். அப்படின்னா இது இந்த வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கும் போது வல்லமை, பவருக்கு கிரேக்ல இருக்கக்கூடிய வார்த்தை மூல வார்த்தை டைனாமிக் அப்படின்னு சொல்லும் போது பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு கொடுத்த கேரக்டர், கர்த்தர் இயேசுக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னு பார்க்கும்போது அவர் டைனாமிக்கா இருக்கிறார். அதுதான் வல்லமை. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமேல தேவனுடைய தெய்வீக திட்டத்தை வல்லமையா அது கடந்து போகணும்னா யார் தான் அதை நகர்த்துவாங்க, இயேசு கிறிஸ்து தான். அதுதான் இந்த மூல வார்த்தையில இருக்கக்கூடிய அர்த்தம். பிதாவாகிய தேவன் கர்த்தர் இயேசுக்கு வல்லமை கொடுத்திருக்கிறார்னா ஆட்டுக்குட்டியானவர் அதுக்கு தகுதி பெற்றுக்கொண்டு இனிமே தேவனுடைய தெய்வீக திட்டம் யார் மூலியமா தான் அது கடந்து போகும், கர்த்தர் இயேசு மூலியமா தான் கடந்து போகும். இது இன்னும் மூல வார்த்தைக்குள்ள போகணும்னா இன்ஹெரிட் பவர். கர்த்தர் இயேசுக்குள்ள அந்த வல்லமைய தேவன் உள்ளுக்குள்ளேயே கொடுத்திருக்கிறார். இன்னொரு வார்த்தை சொல்லணும்னா இது உள்ளுக்குள்ளேயே கொடுக்கறதோட இந்த வல்லமைய யார் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார்னு பார்க்கும்போது சம்பாதிச்சிருக்கிறார். இந்த 7 கேரக்டரோ கர்த்தர் இயேசு என்ன பண்ணிருக்கிறார்னு பார்க்கும்போது
சம்பாதிச்சிருக்கிறாரு. எப்போ சம்பாதனை செஞ்சார்? இந்த வல்லமையை நம்ம கவனிக்கும் போது மத்தேயு 28:18 வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 28:18 வசனம். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டமைப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும். அதாவது மத்தேயு 28:18 வசனம். 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் நம்ம கவனிக்கணும். இது கர்த்தர் இயேசு அவருடைய உயிர்த்தெழுதல் பிறகு அவர் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, வானத்திலையும் பூமியிலையும் சகலத்தையும், அதாவது சகலத்தையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லா பவர்ஸும் யார் கையில இருக்குது? இயேசு கையில தான் இருக்கு. இனிமே ஒரு காரியம் தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அது மூவ் ஆகணும்னா யார் மூலியமா தான் தேவன் கிரியேட் செய்வாரு? எல்லா அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்து கையில கொடுத்துட்டாரு. இதுதான் அவருடைய போஸ்ட் ரிசரக்ஷன்ல கர்த்தர் இயேசு கொடுத்த வல்லமை. இங்க என்ன ஆயிட்டாருன்னா, பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் பிதாவாகிய தேவன் என்ன ஆயிட்டாரு? பின்னாடி வந்துட்டார். இனிமே மகன் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் செய்வார். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, வல்லமை அவர் கொடுத்த அந்த ஒரு டைனாமிக் நேச்சர் கர்த்தர் இயேசுக்கு, வல்லமை, பவர் நம்ம கவனிக்கிறோம். ரெண்டாவது விஷயத்துக்குள்ள போலாம். ரெண்டாவது என்னங்க? ஐஸ்வர்யம், ரிச்சஸ். ஐஸ்வர்யம், ரிச்சஸ். இதோட மூல வார்த்தை நம்ம பார்க்கும்போது பிளாட்டோஸ், பிளான்டோஸ், பிளென்டி, பிளென்டி, அதிகம். பிளாட்டோஸ் அதான் பிளென்டி, அதாவது அதிகமா. இங்கிலீஷ்ல சொல்லணும் அதிகமா. பணம், வசதி, வாய்ப்புகள், ஸ்தானம் எல்லாம் அதிகமா இருக்கிறவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ரிச்சஸ், ரிச்சஸ், ஐஸ்வர்யவான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா இந்த இடத்துல கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஐஸ்வர்யவான் என்னக்கூடிய கேரக்டர் ஏற்கனவே கர்த்தர் இயேசுக்கு அது இருந்துச்சு. ஏன்னா அவரு பிதாவாக்கிய தேவனால் நேரடியா செய்யப்பட்ட சிருஷ்டி. தேவன் அவர் இந்த மனுஷனா வரத்துக்கு முன்பாகவே அவர் எப்படி இருந்தாரு? செல்லப்பிள்ளையா ஐஸ்வர்யவானா இருந்தாரு. அந்த ஐஸ்வர்யத்தனத்தை விட்டு நமக்காக என்ன ஆயிட்டாரு? தரித்திரநாதனால். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஐஸ்வர்யத்தை தேவன் மறுபடியும் எப்படி கொடுக்கிறாருன்னு பார்க்கும்போது நாம் எதிர்பார்க்காத பல மடங்கு அதிகமா கொடுக்கிறார். இதுதான் நம்ம கவனிக்கும் போது எந்த அளவுக்கு தேவன் கொடுக்கிறாருன்னா, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என்னை கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பாருங்க, சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது கர்த்தர் இயேசு பத்தி பேசுற தீர்க்க தரிசனம் தான். தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, எந்த அளவுக்கு கர்த்தரை ஐஸ்வர்யவான மாத்திட்டாருன்னா, தேசத்துல இருக்கிற எல்லா தேசமும் கர்த்தருக்கு தான், எல்லா எல்லையும் கர்த்தருக்கு தான். இந்த பூமி முழுக்கதான் யார் தான்? கர்த்தர் இயேசு தான். அப்படின்னா என்ன பண்ணிட்டாருன்னா, தேவன் இந்த பிளானட் அர்த்த, அதாவது இந்த பூமி எனக்கூடிய கிரகத்தை அப்படியே கர்த்தர் கையில கொடுத்துட்டார். சரி, இது அவருக்கு தேவன் தந்த ஐஸ்வர்யத்துல ஒரு பங்கு. ரெண்டாவது பங்கு என்னன்னு பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய சந்ததியில பூமியில இருக்கக்கூடிய சகல ஜாதிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் யார் கையில தான் இருக்கு? இப்போ இயேசு கிறிஸ்து மூலியம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்படின்னா பொதுவா 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்னு ஆசீர்வாதத்தை வாங்குறவங்க, இன்னொரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறவங்க. பொதுவா ஆசீர்வாதத்தை கொடுக்கறவங்க வாங்குறவங்க பார்க்கலாம் தரித்திரமா என்ன இருக்க மாட்டாங்க. அப்படின்னா கர்த்தர் இயேசு எந்த நிலையில உயர்த்தப்பட்டார்னா, மொத்தவங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைய தேவன் கொடுத்துட்டார். இது ரெண்டாவது விஷயம். அதாவது ஐஸ்வர்யத்தை பத்தி நம்ம பேசிக்கிறோம். ரெண்டாவது. மூணாவது காரியம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த பூமியில உயிர் உள்ளதும் உயிர் இல்லாததும் சகல காரியமும் தேவன் யார் கையில கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்து கையில கொடுத்துட்டாரு. அப்படின்னா அனிமேட் அண்ட் இன்ஆனிமேட் திங்ஸ், அதாவது உயிர் உள்ளதும் சரி உயிர் இல்லாததும் சரி, எல்லா ஆசீர்வாதமும்
எல்லா நன்மையும் யார் கையில கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்து கையில கொடுத்துட்டாரு. சரி, இவ்வளவுதான் ஆசீர்வாதமான்னு பார்க்கும்போது அதுவும் இல்ல. அதாவது நமக்காக தரித்திரன் ஆயிட்டு கர்த்தர் இயேசு இப்ப எந்த நிலையில இருக்கிறார் பார்க்கும்போது, யாரெல்லாம் தரித்திரத்தன்மையில இருக்கிறோமோ அவங்களெல்லாம் ஐஸ்வர்யமான ஆக்கும்படி தன்னுடைய ஜீவனை என்ன பண்ணிட்டாரு? கொடுத்ததுனால என்ன ஆயிட்டாருன்னா கர்த்தர் இயேசு இப்ப அவரை நம்பி வரவங்க எல்லாரையும் ஐஸ்வர்யான மாத்துறாரு. இது எப்படி ஐஸ்வர்யம்? ஒருவேளை நான் இயேசு கிறிஸ்துவ நான் நம்புறேன், நாள்ல இருந்து நான் ஒரு மல்டி மில்லியனர் ஆயிடுவேன்னா அப்படி இல்லை. இது எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது ரட்சிப்பு. கர்த்தர் இயேசு உயர்த்தப்பட்ட அந்த ஸ்தானத்துல தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவரை நேசிக்கிறவங்க விரும்புறவங்களுக்கு அதே ஆசீர்வாதம் கொடுக்கறதுனால நம்மள செத்து போய் விழுந்த சரீரத்தை தேவன் என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பேரான பிள்ளைனால அந்த மேலான பரலோக ஆசீர்வாதத்துக்கு உயர்த்துறாரு. சரி, இதுதான் அவருடைய ரிச்சஸா? இதுதான் வல்லமைன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே இல்ல. இதையும் தாண்டி கர்த்தர் இயேசுவோடைய ஐஸ்வர்யத்தோடைய உச்சம் என்னன்னு பார்க்கும்போது தேவன் அவர் கொடுத்த கனம், மகிமை, அழியாமை, முதல் புது சிருஷ்டி. இனிமே கர்த்தருக்கு மரணம் என்னக்கூடிய ஸ்தானமே இல்ல. மரணம் என்னக்கூடிய விஷயம் அவருடைய டிக்ஷனரியில இருந்து எடுத்து போட்டாச்சு. அந்த ஜீவனுடைய உச்சக்கட்ட நிலை பிதாவாக தேவனுடைய வல்லமைக்கு நெக்ஸ்ட் யாருன்னா கர்த்தர் இயேசு தான். அதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை தேவன் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் கொடுத்துட்டாரு. வாசிக்கலாம். யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். பாருங்க, பிதாவாகிய தேவன் எப்படி அவருக்குள்ளேயே ஜீவன் இருக்கு, அதே மாதிரி கர்த்தர் இயேசுக்கு என்ன பண்ணிட்டாரு? இந்த ஜீவனை கொடுத்துட்டாரு. அன்பான சகோதர சகோதரிகள், அப்படின்னா ரிச்சஸ் உயர்ந்த அந்த ஒரு ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பிதாவாகிய தேவன் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி தன்னுடைய அந்த ஒரு தகுதியை பார்த்து அவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. இதுதான் இரண்டாவது காரியம். மூணாவது விஷயம் நம்ம போலாம். ஞானம், விஸ்டம். விஸ்டம் அதாவது நம்மளுடைய மூத்த சகோதரர்கள் அறிவு, ஞானம் இத பத்தி அவங்க சொல்லும் போது நாலேஜ், விஸ்டம் இது ரெண்டும் ஒரே விஷயமானு பார்க்கும்போது ரெண்டும் ஒரே விஷயம் இல்லை, வேற வேற காரியம். நாலேஜ், அறிவு, விஸ்டம் இது மத்தியில ஒண்ணு இருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் இல்லைன்னா உணர்தல். ஒருத்தர் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை உணர்ந்து அதை பிரயோகப்படுத்தும் போதுதான் அவங்க என்ன ஆகுறாங்கன்னா ஞானி ஆகுறாங்க. அப்படின்னா இந்த இடத்துல மூல வார்த்தை வரக்கூடிய காரியம் என்னன்னா அப்ளைடு நாலேஜ் இல்லைன்னா அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங். அப்ளைடு நாலேஜ் ஒரு காரியத்தை வெறும் தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, அதை பிரயோகப்படுத்துறதுல கர்த்தர் எப்படி ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது ஒரு வல்லவரா மாறிட்டார். அதாவது இதுக்கு மேல தேவன் என்ன சொல்றாரோ அது அப்படியே உள்வாங்கி செய்யக்கூடிய ஒரு தன்மையை கர்த்தருக்கு இருந்ததுனால அவர் மிகப்பெரிய ஞானியா மாறிட்டார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதோடைய ஈக்குவலண்ட் வேர்ல்டு ஸ்கில். ஸ்கில் கைவேலை. அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து பிரயோகப்படுத்தும் போது அவங்க ஸ்கில்டு சொல்றாங்க. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய ஞானத்தை, அவருடைய வல்லமையை பிரயோகப்படுத்தி பிதா கர்த்தர் இயேசு என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது ஞானியாக ஆயிட்டார். அதனாலதான் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இயேசு ஞானி அந்த மாதிரி ஒரு பாணியில என்ன பண்ணிருக்குன்னா பேசப்பட்டிருக்கு நம்ம கவனிக்கிறோம். சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது ஞானம், இன்சைட்ஃபுல், பின்னாடி நடக்கிறது என்னன்னு உணர்ந்து ஏற்ற நேரத்தை கரெக்டா செய்யறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போது இது அப்படியே ஒரு டைப் அண்ட் ஆன்டி டைப் எடுக்கும் போது இந்த பிக்சரை நம்ம கவனிக்கும் போது அப்படியே சாலமோனுக்கும் கர்த்தர் இயேசுக்கு நம்ம என்ன பண்ணலாம், அதை ஒப்பிட்டு பார்க்கலாம். எப்படி சாலமோன் அந்த இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய 12 கோத்திரத்தை எப்படி நான் ராஜாவா ஆளுகை செய்யும் போது அவரு பணம் பொருள் எதுவுமே கேட்கல, தேவனிடத்துல என்ன கேட்டாரு? அந்த ஞானத்தை கேட்கும் போது தேவன் என்ன பண்ணிட்டாரு? அந்த ஞானத்தை அளவில்லாம கொடுத்துட்டார். ஆனா சாலமோனை பார்க்கிலும் பெரியவர் யாருங்க? கர்த்தர் இயேசு தான்.
இப்ப கர்த்தர் இயேசு என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அந்த 1000 வருஷம் அரசாட்சியில அந்த 1000 இயர்ஸ் தேவன் கொடுத்தப்பட்ட அந்த 1000 இயர்ஸ் அவர் எவ்வளவு ஞானமா அதை எக்ஸிக்யூட் பண்றார், எவ்வளவு ஞானமா அது வந்து செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றாருன்னு அதுக்கு நிரலா யார வச்சாரு? சாலமோன். சாலமோனுடைய சில அதிகார அந்த ஒரு தன்மை வந்து நம்ம பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா அதை பார்க்கிலும் கர்த்தர் இயேசு இந்த 1000 வருஷம் செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் வந்து எல்லாத்தை பார்க்கிலும் மிகவும் ஞானமா இருக்கு நம்ம பார்க்கணும். இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சிங்காசனத்தின் காட்சியில கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவன் கிட்ட கத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்ல பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அந்த ஞானம் நம்ம கவனிக்கிறோம். சரி, அடுத்தது வல்லமை. வல்லமை, எபிலிட்டி ஆர் மைட்டி, வல்லமை. சோ வல்லமை குறித்து நம்ம கவனிக்கும் போது ஒரே ஒரு பாயிண்ட் தான், ரொம்ப முடிஞ்சா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பெலனுக்கும் வல்லமை இது ரெண்டும் வந்து ஒரே மாதிரி தான் வார்த்தை வருது, ஆனா மூல வார்த்தையில கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஹிசஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த் வல்லமை இல்ல ஸ்ட்ரென்த் பலன், பெலன். இப்ப இந்த பெலனை குறித்து வந்து ஒரே ஒரு வார்த்தையை நம்ம மூத்த சகோதரர்கள் கொடுக்கும் போது ரொம்ப இன்ஸ்பயர்ட் ஆச்சு. அதாவது பெலன், கர்த்தர் இயேசுடைய பெலன் என்னன்னா அவருடைய மாறாத குணலட்சணம். அதாவது கர்த்தர் இயேசுடைய மாறாத குணலட்சணம். அது என்ன மாறாத குணலட்சணம் பார்க்கும்போது அவருடைய வில் பவர், அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என்ன? பிதாவாகிய தேவனுடைய சித்தம். அதை எதிர்த்து யார் வந்தாலும் அவர் மாறவே மாட்டார். இதுதான் தேவன் பார்த்தார் கர்த்தர் இயேசுக்குள்ள. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் பிதாவுடைய சித்தத்தை நான் செஞ்ச தீர்வேன், மரணமே வந்தா கூட அப்படின்னு கர்த்தர் இயேசு அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் காமிச்சார் பாத்தீங்களா, அந்த ஸ்ட்ரென்த் காமிச்சார் பாத்தீங்களா. இது தான் கர்த்தர் இயேசுக்கு இருக்கக்கூடிய மாறாத குணலட்சணம். அப்படின்னா 1000 வருஷம் அரசாட்சியில இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த முழு உலகம் வந்து கர்த்தர் இயேசுக்கு தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கும் போது அவர் சும்மா இருப்பாரா? சும்மா இருக்க மாட்டார், விடவே மாட்டார். அதுதான் நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல, இரும்பு கோல் ஆச்சு. ஏன்னா தேவ சித்தம் என்னவோ அது கிளியரா கர்த்தர் இயேசுக்கு இருக்கு. அதை எதிர்த்து வரவங்களை அவர் என்ன பண்ண மாட்டாரு? விட மாட்டார். அதுதான் கர்த்தர் இயேசுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த், அதுதான் எபிலிட்டி. ஏன்னா தேவன் அவர் கொடுத்த மிகப்பெரிய டாஸ்க் என்னன்னு பார்க்கும்போது விழுந்து போன மனுக்குலத்தை மறுபடியும் கூட்டி பிதாவாகிய தேவனிடத்துல என்ன பண்ணுங்க? சேர்க்கணும். இந்த சேர்க்கக்கூடிய காரியத்துல யார் எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் இயேசு என்ன பண்ண மாட்டாரு? விடவே மாட்டார். இதுதான் கர்த்தர் இயேசு கிடைச்ச ஸ்ட்ரென்த். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 மற்றும் 27ஆம் வசனம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண் பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த இரும்புக்கோல் ஆட்சி அப்படின்னு சொல்லும் போது இந்த பூமியை ஒரு சரிப்படுத்தக்கூடிய ப்ராசஸ்ல பிதா சித்தத்துக்கு எதிராக யாரு இருந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? கொஞ்சம் வளைஞ்சு நிலைஞ்செல்லாம் போக மாட்டார். அதுதான் கர்த்தர் இயேசுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் கேரக்டர். இந்த ஸ்ட்ரென்த் நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தான் நம்ம இவ்வளவு வணிதலுக்குள்ள போறோம். நம்மளும் எப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தத்துக்கு தாண்டி நான் எதுவுமே பண்ண மாட்டேன் நம்ம சொல்ற வரைக்கும், இல்ல நம்மளுடைய அந்த கிரியையில காமிக்கிற வரைக்கும் நமக்கும் என்னதான் அந்த ஒரு ப்ராசஸ் நமக்குள்ள போயிட்டே இருக்கும், அந்த வனைதல் போயினே இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம இந்த ஒரு கேரக்டர் நம்ம ஏன் கவனிச்சு வரோம்னு பார்க்கும்போது இந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் ஸ்டடியில இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டி ஆனவர் அவர் பெற்றுக்கொண்ட அனுபவம் தான் அது அப்படியே யாருக்கு வருது? பின்னாட்கள்ல உண்மையான சபைக்கு வருதுனால அவர் எப்படி ஜெயிச்சாரோ, அவர் எந்த விதத்துல ஜெயிச்சாரோ, எந்தெந்த பாயிண்ட்ல அவர் ஜெயிச்சாரோ நம்ம அதை கவனிக்கும் போது நாமளும் ஜெயம் கொண்ட நபர்களா மாறதுக்கு இந்த ஒரு ஸ்டடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்ம பார்க்கணும். அன்பான சகோதர சகோதரிகளே, நெக்ஸ்ட் கணம். கணம், ஹானர், ஹானர், கணம். அதாவது
கணம், ஒருத்தரை கணம் படுத்தணும் அப்படின்னா சும்மா நம்மளுடைய பாஷையில நம்ம என்ன சொல்றோம், அவர் ரொம்ப வெயிட்டான ஆளுப்பா அப்படின்னு சொல்றோம். வெயிட், கணம். ஒருவேளை நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்க்கும்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு நபரை பார்த்தா அவர் ரொம்ப வெயிட்டான ஆள் அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன பண்றோம்னா அந்த நபருக்கு ஒரு வேல்யூ நம்ம கிரியேட் பண்றோம். அவர் ஒரு மாதிரி வராது, அதனால அவருக்கு அந்த அளவுக்கு நம்ம கணம் கொடுக்குறோம். ஒருத்தர் மேல நம்ம அந்த விலையை நம்ம பிக்ஸ் பண்றோம், இவர் மாதிரி வராதுன்னு. பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா கர்த்தர் இயேசுவை அந்த மாதிரி பாத்திரமா வச்சுட்டார். உலகத்துல நம்ம எங்க சுத்தினாலும் கர்த்தர் இயேசு போல யாருமே வராது, வானத்திலும் சரி பூமியிலும் சரி. பிதாவாகிய தேவனுக்கு நெக்ஸ்ட் ஒரு சரியான உதாரணம், ஒரு சரியான பாத்திரம், கனம் தக்க ஒரு பாத்திரம்னா யார் தாங்க? பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன் கர்த்தர் இயேசு தான். அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் கர்த்தர் இயேசு என்ன பண்ணிட்டாரு, வச்சுட்டார். அதனாலதான் நம்ம என்ன கவனிக்கிறோம்னா 1000 yearsல 1000 வருஷம் அரசாட்சியில இந்த கண்ணுக்கு தெரிகிற பாகத்தை ரொம்ப விசேஷமா, யார் அந்த தீர்க்கதரிசி சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்திலிருந்து என்ன ஆகுறாரு, அறுப்புண்டு போறாரு. ஏன்னா கர்த்தர் இயேசு அந்த அளவுக்கு தேவன் உயர்த்தி வச்சுட்டு இருக்கார். இது பழைய ஏற்பாட்டுல மோசே போல கர்த்தர் இயேசு அதை பார்க்கிலும் உயர்ந்தவர், முற்றிலும் ஜெயம் கொண்டவர், ரட்சிப்பின் அதிபதி. இதெல்லாம் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரியிலே அவரை யாராவது கனவீனப்படுத்தினாங்கன்னா அது ஜனங்களுக்கு முன்பாக அவர் என்ன ஆகுறாரு, அறுப்புண்டு. ஏன்னா அது சாதாரணமா அந்த ஒரு கணத்தை அவர் பெற்றுக்கொள்ள. எப்படி பெற்றுக்கொண்டார்னா தன்னுடைய மரணத்திலிருந்து என்ன பண்ணிட்டாருன்னா அந்த ஒரு அந்த கணத்தை அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது பெற்றுக்கொண்டிருக்கிறார் நம்ம பார்க்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ அதுதான் நம்ம கவனிக்கும் போது கர்த்தர் இயேசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அந்த தேவன் கொடுத்த அந்த ஸ்தானம் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் மகிமை, மகிமை, ஸ்பிளண்டர், மகிமை. அதாவது மகிமை இந்த ஒரு வார்த்தை ரொம்ப ஒரு பெரிய வார்த்தை, அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் பிரதர்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா அந்த நிறைய எக்ஸ்பிளனேஷன் நம்மளால கிரகிக்க முடியல. ஏன்னா மகிமையை குறித்து அவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும் போது ஒரு எக்ஸ்பிளனேஷன் மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன். மகிமை அப்படின்னு சொன்னா வெளிச்சம்னு அர்த்தம், ஒரு லைட், ஒரு வெளிச்சம். இது இயேசு கிறிஸ்துவோட பிறப்புல ஒரு நிகழ்வு நடக்குது, நம்ம கவனிக்கலாம். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்க அந்த ஒரு மகிமை தோன்றும் போது ஒரு காரியம் நடக்குது, நம்ம அதை கவனிக்கலாம். 2:9 லூக் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். பாருங்க, அந்த ஒரு கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கும் போது, அவர்கள் முன்பாக பிரகாசிக்கும் போது ஜனங்கள் என்ன ஆயிட்டாங்க, பயந்தார்கள். அப்படின்னா இது ஒரு குளோரி. அந்த மகிமைன்னு சொல்லும் போது ஒருவேளை கர்த்தர் இயேசுடைய அந்த மகிமையை நம்ம உணரக்கூடிய தன்மையில இருந்தோம்னா கண்டிப்பா என்ன வரும், ஒரு பயம் வரும், ஒரு ரெவரன்ஸ் வரும். சோ இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது ஒரு ஆங்கிள் நம்ம கவனிக்கும் போது ஒரு விதமான ஒரு பயபக்திய கொண்டு வரக்கூடிய ஒரு நிலைத்தான் அந்த குளோரி, ஒரு டிக்னிட்டி, ஒரு மேக்னிஃபிசன்ட், ஒரு எக்ஸலன்ஸ். இதெல்லாம் ஒரு உயர்ந்த ஒரு கேரக்டர்ஸ். இதுதான் குளோரி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா நம்ம அப்போஸ்தலர் பவுல் சொல்லும் போது நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் என்ன ஆகுது, வேறுபடுது, மகிமைக்கு மகிமை வேறுபடுது அப்படின்னு சொல்லும் போது அந்த மகிமைக்கு மகிமையில ஒரு உச்சக்கட்ட மகிமையில எப்பவுமே யாருக்கிறது, பிதாவாகிய தேவன் இருக்கிறாரு. அதுக்கு நெக்ஸ்ட் யார் இருக்கிறாங்கன்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து இருக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது என்னன்னா ஒரு உன்னதமான ஒரு ஹையஸ்ட் கேரக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா இந்த ஒரு மகிமையின் ஸ்தானத்துல கர்த்தர் இயேசுவை தேவன் உயர்த்தும் போது அவர் எப்படி இருக்கிறார்னா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. அந்த அளவுக்கு அவர் என்ன ஆயிட்டு பார்க்கும்போது உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, இந்த அடிக்கப்பட்ட ஆடு. அதாவது சில வார்த்தைகளுக்கு இவ்வளவுதான் விளக்கம் கொடுக்க முடியும். இது நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது
இந்த மகிமையை குறித்து நம்மளுடைய பைபிள் ஓபன் பண்ணிட்டு நம்ம இந்த வார்த்தையை ஒரு 10-15 முறையோ படிச்சு பார்த்து அந்த சிச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய உணர்வு தான் அதோட ஆன்சரா இருக்கும் தவிர இந்த வார்த்தையினால என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த கேரக்டர் தான் க்ளோரி. நெக்ஸ்ட், ஆசீர்வாதம், பிளஸிங். அதாவது தமிழ்ல எப்படி வருதுங்க, ஸ்தோத்திரம்னு வருது. ஆனா இங்கிலீஷ்ல பிளஸிங் அப்படின்னு வருது. பிளஸிங் ஸ்ட்ராங்ஸ்ல இலோகியா இலோகியா அப்படின்னு வருது. இலோகியா ரொம்ப நம்ம இதை குறித்து நம்ம கஷ்டப்பட தேவை. பிளஸிங், ஆசீர்வாதம் அப்படின்னு நம்ம கவனிக்கும் போது ஆபிரகாம தேவன் அழைச்சார். ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்கும்போது, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அதோடைய அர்த்தம் என்ன கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லும் போது அதோடைய முடிவு தான் நம்ம கவனிக்கும். அந்த ஆசீர்வாதத்தை முடிவு என்னன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையை தான் முடியும், மிகப்பெரிய நன்மையில தான் முடியும். அப்படின்னா இந்த இடத்துல பிளஸிங், ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் இயேசு செய்யக்கூடிய எல்லா காரியத்தோட முடிவு எப்படிதான் இருக்கும், நன்மையா தான் இருக்கும். அதுதான் பிளஸிங் அர்த்தம். இதுதான் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது, யாரையும் கர்த்தர் இயேசுவை பிளஸ் பண்ண முடியாது. யாரை தவிர பிதாவாகிய தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா, கர்த்தர் இயேசுவை எந்த அளவுக்கு அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா, நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க எப்படி நீங்க செஞ்சு முடிச்சீங்கன்னா எல்லா விதமான நல் குணலட்சணத்துல நீங்க விடாமுயற்சியா இருந்து சகல விதமான இருள்களுக்கு எதிராக நீங்க போராடுறதுனால இனிமே நீங்க எடுத்து செய்யக்கூடிய எல்லா காரியமும் ஆசீர்வாதமா தான் இருக்கும். அது நன்மையா தான் முடியும். சாத்தான் எடுத்த எல்லா காரியம் எப்படித்தான் முடிஞ்சிச்சு, தீமையா தான் முடிச்சு. ஆனா கர்த்தர் இயேசு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் எப்படிதான் இருக்கும், நன்மையால தான் முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தோட கிளைமேக்ஸ் என்னங்க, முடிவு என்ன, அந்த லிட்டில் சீசன்ல தாண்டி முடிவு என்ன, ஆசீர்வாதம் தான். அந்த நன்மை தீமை அந்த விருட்சத்தை சாப்பிட்டு அனுபவம் பெற்றுக்கொண்டு கடைசியா மனுஷன் எடுக்கக்கூடிய பாதை நன்மையான பாதை தான். எப்பவுமே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினே இருக்கணும், கர்த்தர் இயேசுடைய நாமத்தை மகிமை செலுத்தினே இருக்கணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இது கர்த்தர் இயேசு மூலியமாக நடக்கும். கவனிக்கலாம் வசனம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். 2:12 பிலிப்பியர் 11ஆம் வசனம். பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். பார்க்கும்போது எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் அந்த ஒரு ஆசீர்வாதம் தான். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தேவன் கர்த்தர் இயேசுக்கு தந்த வல்லமை, ஐஸ்வர்யம், ஞானம், பலன், கனம், மகிமை, கடைசியா ஆசீர்வாதம். சோ இதுதான் நம்ம கவனிக்கும் போது அந்த ஒரு வெளிப்படுத்தின விசேஷத்துல அவர் அடிக்கப்பட்ட ஆடா தேவனுக்கு முன்னாடி தகுதியா நிற்கும் போது அவர் தந்த இந்த ஒரு ஆசீர்வாதம், 7 ஆசீர்வாதம் பரிபூர்ணமா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் ஆசீர்வதிச்சிட்டார். கிரேட் பிரைஸ் டு தி லார்ட். சோ இதை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது 13ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்திலும் உள்ளவைகளும் அவற்றால் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். இப்போ என்ன நடக்குதுன்னு கவனிக்கும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நெக்ஸ்ட், அதாவது இந்த ஒரு ஃபேஸ் எப்படி போகுதுன்னா, கர்த்தர் இயேசு அந்த அடிக்கப்பட்ட ஆடா தேவனுக்கு அந்த ஒரு தகுதி உள்ள பாத்திரமா அந்த சிங்காசனத்துக்கு முன்பாக நிக்கிறதுல இருந்து 1000 வருஷம் அரசாட்சி முடிவு,
அந்த சிறுகாலம் முடியுது, லிட்டில் சீசன் முடிகிற அளவுக்கு இந்த ஒரு தீர்க்க தரிசனம் போகுதுனால நெக்ஸ்ட் எங்க கடந்து போறான்னு பார்க்கும்போது வானம், பூமி, பூமி கீழே, சமுதிரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகள், செரிஸ்டியல் அண்ட் டெரெஸ்டியல், பூமி தாண்டி இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகள் தேவனையோ கர்த்தர் இயேசுவையும் அவங்க என்ன பண்றாங்க, மகிமை செலுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. எப்படின்னா தன்னுடைய ஒரே பேரான குமாரன் பிதாவாக தேவனுக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படித்து உண்மை உள்ளவரா அவர் கொடுத்த அந்த காலத்தை அவர் முடிச்சு தீர்த்தார். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இது எல்லா சிருஷ்டியும் என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது அந்த இரண்டாவது பகுதி, இந்த வசனத்துடைய இரண்டாவது பகுதி எப்படி போகுதுன்னா நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Heard a saying, blessing and honor and glory and power be unto him that sitteth upon the throne. சிங்காசனத்துல வீட்டிருக்கிறவர்களும் and unto the Lamb forever and ever. அப்படின்னா இங்க பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தர் இயேசுக்கும் அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிருஷ்டிகள் என்ன பண்ண போறாங்க, ஸ்தோத்திரம் செலுத்த போறாங்க. இந்த வசனம் தான் வேற ஒரு மாடுலேஷன்ல நம்ம வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 11:15. ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யம் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். பாருங்க, இந்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது ஏழாம் தூதன் அந்த எக்காலம் ஊதும் போது, அப்படின்னா ஒரு எக்காலம் ஊதும் போது 1000 வருஷம் என்ன ஆயிடுச்சு, தொடங்குச்சு. அப்படி 1000 வருஷம் தொடங்கும் போது இந்த ராஜ்யங்கள்லாம் யாரோட ராஜ்யத்துக்குள்ள வந்தாச்சு, பிதாவாகிய தேவன் அவரு நியமிச்ச கிறிஸ்துவோடைய ராஜ்யமா மாறிச்சு. தேவன் அவர் நியமித்த கிறிஸ்துவோடைய ராஜ்யமா மாறிச்சு. மாறிட்டு சதா காலம் இருக்கக்கூடிய ராஜ்யம் யாரோட ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யம் தான் சதா காலம் நிற்கும். ஆனா இயேசுக்கு தந்த அந்த ஒரு 1000 வருஷம் அவரோட ராஜ்யத்துடைய பகுதி நம்ம பார்க்கிறோம். சோ இதை நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவனுடைய பிரம்மாண்டமான திட்டம். இந்த பிரம்மாண்டமான திட்டத்துல தேவன் என்ன பண்றாருன்னு பார்க்கும்போது அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அமைச்சு அவர் மரித்து உயிர்த்தெழுந்து ஒரு தகுதியான பாத்திரமா நிற்கும் போது எல்லா சிருஷ்டிகளும் தேவன் என்ன பண்றது, ஸ்தோத்திரிக்கிறாங்க. 14ஆவது வசனம் நம்ம வாசிக்கலாம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு கவனிக்கும் போது அந்த ஒரு 4 ஜீவன்கள், அந்த 4 ஜீவன்கள் என்ன அப்படின்னா யாருங்க, தேவனுடைய அந்த 4 கேரக்டர், ஞானம், வல்லமை, நீதி மற்றும் அன்பு. இந்த 4 கேரக்டர் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆமென் அப்படின்னா தேவனே நீங்க என்ன சொல்றீங்களோ, உங்க வார்த்தை என்ன சொல்றதோ அது பிரகாரம் நடக்க கடவுது அப்படின்னு 24 மூப்பர்கள்னா 24 தீர்க்க தரிசனங்கள் அப்படியே சாஷ்டாங்கமா தேவனிடத்தை விழுறாங்கன்னா அப்படியே தேவன் சொன்ன மாதிரி நிறைவேறும் போது சதா காலம் அது என்ன ஆகும், ஆமா, எப்பவுமே சதா காலம் உயிரோடு இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவனை அவங்க தொழுது கொண்டே இருப்பாங்க. அப்படின்னா இது ஒரு சாட்சியா ஒரு விட்னஸா என்ன இருக்கும், அது போயிட்டே இருக்கும். அப்படின்னா வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்னு சொல்லும் போது அந்த பூமி எனக்குடைய பாதப்படி அது ஒரு லேர்னிங் பிளேஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேஸ தேவன் என்ன பண்ணுவார்னா மற்ற ஜனங்களுக்கு அவர் காமிக்குவார். இங்க நடந்த காரியம் தான் சதா காலம் அது ஒரு விட்னஸா போயினே இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகள், தேவன் ஒரு வார்த்தையை அவர் அமைச்சிட்டாருன்னா அது வேலை செய்யாது, என்ன ஆகாது, திரும்பாது. சோ அப்படின்னா நம்ம கவனிக்கும் போது பூமியில இருக்கக்கூடிய சகல ஜாதிகளும் ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரோ, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் ஆசீர்வதிப்பேன். அவர் சொன்ன தேவன் அப்படியே அதை செஞ்சு நிறைவேற்றார். இதுதான் நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல பார்த்த சத்தியங்கள்.
சரி, இந்த ஒரு காரியத்தை நம்ம ரொம்ப குயிக்கா பார்க்கும்போது 4 மற்றும் 5 இது ரெண்டும் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது அந்த சிங்காசனத்தின் காட்சி. யோவானுக்கு ஒரு சத்தம் கேக்குது. அது என்னன்னு பார்த்துட்டு அந்த திறந்த வாசலுக்குள்ள போறாரு. சிங்காசனத்தை வீட்டு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சுத்தி 24 மூப்பர்கள் இருக்கிறாங்க. 7 எரிகிற அந்த ஒரு அக்னி குத்து விளக்கு இருக்கு. 4 ஜீவிகள் இருக்கு. இந்த காட்சியெல்லாம் அவர் கவனிக்கிறாரு. அந்த காட்சியெல்லாம் கவனிக்கும் போது திடீர்னு ஒரு அந்த சிங்காசனத்துல வீட்டு இருக்கிற ஒரு கையில 7 முத்திரைகளுக்குள்ள ஒரு புஸ்தகம் இருக்கு. இதை யார் திறப்பாங்கன்னு பார்க்கும்போது யோவான் அழுகிறார். இது எப்படிதான் திறக்கப்படுதுன்னு பார்க்கும்போது அப்ப ஆட்டுக்குட்டியானவர் உள்ள வரார். வந்து தகுதி பெற்றுக்கொண்டு அந்த புஸ்தகத்தை வாங்குறார். அப்படி அந்த புஸ்தகத்தை வாங்கி அவர் செய்யும் போது எல்லாரும் அதை பார்த்து கம்பீரித்து என்ன பண்றாங்க, பாருங்க. சோ இதுதான் நம்ம என்ன பண்ணோம்னா 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். இதோட நம்ம சொல்ல முடியாது. இந்த பாயிண்டோட நம்ம என்ன பண்ணலாம்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து நம்ம வெளியே வரலாம். ஏன்னா இந்த காரியம் எல்லாம் யாரு முன்பதாக நம்ம பாக்குறோம்னா சிங்காசனத்துக்கு முன்பதாகனா நேரடியா பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் அவருடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அந்த ஒரு மோஸ்ட் ஹோலி பிளேஸ்ல இருந்து நம்ம இப்போ கீழே வரலாம். இப்போ வந்துட்டு நம்ம எங்க போலான்னு பார்க்கும்போது வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்துக்குள்ள போலாம். ஆட்டுக்குட்டியானவர் முதிரைகள் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்கள் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். இப்ப என்ன பண்றாருன்னா ஆட்டுக்குட்டியானவர் என்ன பண்றாங்க, முத்திரைகளை ஒன்று உடைத்தார். அப்படி முத்திரைகளை ஒண்ணா ஒடிக்கிறாரு. அப்படி ஒண்ணா ஒடிக்கும் போது என்ன ஆச்சு, அந்த 4 ஜீவிகள் ஒரு ஜீவி என்ன பண்ணுச்சுங்களா, வந்து பார் அப்படின்னு சொல்லும் போது என்ன நடக்குது, ஒரு இடி முழக்கம் சத்தம்லாம் உருவாகுது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு 7 முத்திரைகள் வந்து ஆட்டுக்குட்டியானவர் ஒண்ணா ஒடிக்கும் போது என்ன நடக்குதுன்னு நாம் அடுத்த வாரம் வந்து பார்க்கலாம். யோவான் வகுப்பார்களே, ஆகையால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இனிமே வரக்கூடிய வகுப்பு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது 4ஆம் அத்தியாயம் 5ஆம் அத்தியாயம் ஒரு அறிமுகம் தான். 6ஆம் அத்தியாயத்துல இருந்து ரொம்ப சீரியஸா போவாங்க. ஏன்னா பிதாவாகிய தேவன் ஆயிடுச்சு, கர்த்தர் இயேசு ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் பால் யார்கிட்ட வருதுங்க, உண்மையான சபை வகுப்பா இருக்கிட்ட நம்ம கிட்ட வருது. இனிமே நம்ம தியானிக்கக்கூடிய ஒவ்வொரு வசனமும் நேரடியா 7ஆம் சபையில இருக்கக்கூடிய நமக்கு தான். அடுத்த வாரம் நம்ம வந்து இதை தியானிக்கலாம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோட கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.